அதிமுகவின் கோட்டை. அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? தெற்கு தொகுதி உருவானதிலிருந்து 3 முறை அதிமுக தான் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. 2011 அதிமுக, 2016 நான் வெற்றி பெற்று, 2021 எங்களது கூட்டணி சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அருமை சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றார். இப்பொழுது நான் மீண்டும் வெற்றி பெறுவேன். அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இப்போ 5 வருஷத்துல திமுக கோவை மாவட்டத்துக்கு என்ன நல்லா பண்ணிருக்காங்க? ஏதாச்சும் நாங்க எங்க பாருங்க காலரை தூக்கி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்போம். எத்தனை பாலங்கள், எத்தனை ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், எத்தனை ரோடெல்லாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க என்ன செய்தார்கள் சொல்லுங்க. அதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்கட்டும், வெற்றி பெற்ற பெறட்டும். மக்களை, கோயம்புத்தூர் மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? இது அறிவு சார்ந்த மக்கள். யார் வேலை செய்தார்கள், யார் இந்த மண்ணுக்கு 50 ஆண்டு காலம் இல்லாத சாதனை 5 ஆண்டுகளில் வெற்றி முரசு கொட்டியவர் அண்ணன் எடப்பாடியாரும் வேலுமணி அவர்கள். தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும் பாக்குறீங்க? தேர்தல் எப்பொழுதும் போல் நான் மக்களோடு மக்களாக நின்று வாக்கு சேகரிப்பேன். அது எனக்கு தெரியும். அதை விட எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்னை மீண்டும் உயரத்தில் கொண்டு போற அளவுக்கு அண்ணன் எடப்பாடியாரும் எங்கள் கொங்கு மண்டல தளபதி அருமை சகோதரர் வேலுமணியுடைய வீகம் 50,000 வாக்கு வித்தியாசம் இந்த முறை நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். இப்ப தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி கட்டி அடிமட்ட தொண்டனும் நாங்க தான் வெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தரப்புல அதிமுக தரப்புல என்ன? அடிமட்ட தொண்டன் சொல்லத்தான் அந்த கட்சிக்கு அவன் விசுவாசமாக சொல்லத்தான் செய்வான். வேலை செய்வானான்னு பாருங்கள். இங்க இருக்க அண்ணா திமுக காரனுக்கு ஒரு இடம் கிடைக்கவில்லையா? ஒரு ஆளுக்கு இல்லையா? கதவிலிருந்து இறக்க வேண்டுமா? சொல்லுங்க. அந்த தொண்டை எப்படி மனநிலைமை இருக்கும்? கூட்டணியிலிருந்து அது வேறொரு ஊரிலிருந்து இங்க நிற்கிறார்கள் என்றால் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வேட்பாளர், நல்ல வேட்பாளர் இல்லையா? இங்க இருக்க அந்த திராவிட முன்னேற்ற தொண்டன் உழைத்தவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது இல்லையா? இதுல என்ன? கண்டிப்பாக அண்ணா திராவிடம் மட்டும் கண்டிப்பாக 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும்.